நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வராருல, அவருக்குலாம் என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு குடுக்குறோம். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்காந்து விளையாடு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நான் வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்டா வரவங்களுக்கு வந்து நான் அந்த ஆஃபர் தரேன். உனக்கு வந்து உன் பேஷன் இருக்கா, அதை நோக்கி ஓட, அதுக்கு வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ட்ரிங்க்ஸ் பண்ண அலோ பண்ணுவோம் சார். அடடா, அழகான ஆஃபரா இருக்கு. என்ன ஆஃபர்களோ வீட்டோடு மாப்பிள்ளைக்கு. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு வீட்டோடு மாப்பிள்ளையை எதிர்பார்க்கும் இளம் பெண்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் இளம் ஆண்கள். முதல் கேள்வியாக நான் 2 பேருக்கும் பொதுவாக வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சுயம்பரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்ட? மேரேஜ் பயோடேட்டா சொல்லுவீங்கல்ல, அதை சொல்லுங்க 2 பேரும். அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். என்னோட ஏஜ் வந்து 24. நான் வீட்டில் ஒரே பொண்ணு, பிரின்சஸ் கூட. எனக்கு வந்து அசெட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூர்ல 4 இயர்ஸா ஒர்க் பண்றேன், லேக்ஸ்ல சம்பாதிக்கிறேன். பெரிய விஷயம். கல்யாணம் பண்ற அவ்வளோ ஐடியா இல்லை, பட் வேணும் அப்படின்னா எங்க வீட்டு பையனா வரணும். அப்புறம் ஊரெல்லாம் என்ன கூப்பிடுறதுக்கா? மூஞ்சில காரி துப்பானுங்க. சார் வணக்கம், என் பேருமா மகேந்திரன், திருப்பூர்ல இருந்து வர்றேன். ஸோ ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. நான் சென்னையில் ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். ஸோ பேங்கிங் செக்டரில் இருக்கேன். அரௌண்ட் 1 lakh சம்பளம் இருக்கு, கூட ஒரு 40 லட்சம் ரூபாய் கடனும் இருக்கு. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? ஸோ பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும், அவ்வளோதான். ஸோ ஐயே, நம்மளோட காஞ்சி போய்க்கிறான்டா அவன். அக்கா 40 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணு எங்க இருந்து வரும்? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும். பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. கல்யாணம் அதுவே நடக்கும். சோ நான் வந்து சென்னையில இருந்து தான் வரேன், இருக்கேன். எனக்கு எந்த சொத்தும் கிடையாது, அந்த பையனுக்கும் எதுவும் இருக்க கூடாது இப்போதைக்கு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் பார்க்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்க கூடாது. அப்புறம் நம்ம ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியும். எனக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டோடலா இருக்கணும். தொகுதிக்கு ஒருத்தனே குடிக்காம இருப்பேன், அதுவும் நேத்து பிறந்த சின்ன பிள்ளையாத்தே இருக்கு. இந்த பப்புக்கு போறது, கிளப்புக்கு போறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது. சோ அந்த மாதிரி இல்லாம நல்ல பையனா, குடும்ப குத்து விளக்கா ஒரு பையனை எதிர்பார்க்கறீங்க. குடும்ப குத்து விளக்க ஒரு பையன் வேணும். இப்போ உலகத்தை பத்தி நினைச்சேன், சிரிச்சேன். என்னுடைய பேர் ஆனந்தி, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன். இருந்துட்டு போ. டிபோட் அண்ட் ஆக்டிங் ஃபீல்டில் நான் ரன் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் மீடியா ஃபீல்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆசைப்பட்டுட்டியா? எனக்கு மொழி ஆர்வம் அதிகம். நான் பேசிக்கலாக ஒரு கவிஞரும் கூட. மொழி ஆர்வமும் கலாச்சாரமும் ஈடுபாடு உள்ள பெண்களை நான் வந்துட்டு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேச போற. புஷ்பானா பூனா நினைச்சா ஃபயர்டா. ஃபர்ஸ்ட் ரோல்ல, செகண்ட் ரோல்ல ஹோட்டல் மாப்பெல்லாம் போக மாட்டேன். தவளை மாதிரி குடிச்சிட்டு வந்து லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிட்டடா. ஆட தெரியுமா, பாட தெரியுமா, அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்ல. வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியுமா? ஏன்னா இப்போ ஃபியூச்சர்ல வந்து நிறைய கப்பல் விளாக்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. மற்றபடி வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும், தம்ப்நெயில் பண்ண தெரியும், நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன் நர்சிங்ல. தென் இப்போ நர்சிங் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட்லி 15 to 20K கிட்ட சேலரி வருது. தென் 2 சொந்த வீடு இருக்கு. 2 மாமி. என்னோட பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேட்கணும். அங்கீதா சொல்றது கேட்கணும். 2 வீடு வச்சிருக்கு, புரியுதா? ஞாபகம் வச்சுக்கங்க. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பொறுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சாதுவான பையன் வேணும். அப்படியா? அப்படித்தான். கரெக்டா சொல்ல போனா கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட்ல பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, அவங்க தான் என் ஃபியான்சி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவங்க அம்மா சமையல் செய்ய மாட்டாங்க, அவங்க அப்பா தான் வந்து சமையல்லாம் செய்வார். பிரியாணி செஞ்சாலும் சரி எனக்கு கால் பண்ணுவார். நானும் அவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி. ஆனால் அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே சொல்கிறாங்க. ஆனால் பாவம் அந்த மனுஷன், எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து புலம்புவார். சனிக்கிழமை நைட் மட்டும் புலம்புவார். என்கிட்ட வந்து புலம்புவார்.
அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. தங்கம்னா மனுஷன் சார். அவர் வந்து அப்பயும் என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வீட்டில். அப்பயும் என்கிட்ட சொன்னார், ஒரு முத்தம் கொடுத்தாரு. சும்மா நல்ல பையனா இருக்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடா அப்பவே சொன்னார். அவ்வளோ சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். எனக்கு வந்து அது அப்போ வந்து எனக்கு தெரியல. அந்த அந்த 10th படிக்கும் போது அந்த 3 படம் தனுஷ் மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு புரியல. இப்போ புரியுது சார் அந்த பாஸ்கரன்ல சந்தானம் வந்து அந்த சாணி அள்ளும் போவார்ல, அப்போ சொல்ல சைன் போடாதீங்க சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு, அப்பவே சொன்னேன் வேணாண்டான்னு. உன் தலையெழுத்து இப்ப மாறிச்சு பாத்தியா சொன்ன. என்ன பண்றது, அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க முஸ்தபா பேசுறேன். நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி. எனக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 25. என்னை பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவோம். டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பா சார் உண்மையில நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன். 50,000 வாங்குற என்ன போயிட்டு அவங்க இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணா சார். அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா அவ்வளவு வெறி வருது சார் இவங்கெல்லாம் பண்றது பார்த்தா. என்ன ப்ரோ, எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வராருல்ல, அவருக்குலாம் என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? உங்களை நோக்கி நகரணும்னா ஒரு ஆஃபர் இருக்கணும்ல. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். 10:30க்கு மேல வீட்டுக்கு வரலாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு குடுக்குறோம். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்புறம் குக்கிங் கூட நாங்க கத்துக்குவோம், வீட்டு வேலையும் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். சேலரி கூட வாங்கினதும் அந்த டேட் கரெக்டா வந்துச்சுன்னா கையிலே கொடுத்துறேன், நீங்க எங்க கூட மட்டும் இருந்தா போதும். வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்கார்ந்து விளையாடு. இது பயங்கரமான ஆஃபரா இருக்கேன். நான் சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. பசங்களுக்கு பொதுவாகவே கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கல்யாணம் ஆனால் ஒய்ஃப் எல்லாம் யாருமே அலோவே பண்ண மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. அதுக்கு அதனால நான் வந்து இயர்லியே நான் சாட்டர்டே சண்டே நீங்க போய் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. விஐபி மூவி பாத்திருக்கீங்கல்ல சார்? நான் எங்க பார்த்தேன். இதுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் தனுஷ் சாருக்கு. ஆனா வந்து அவர் வந்து குடும்பத்தை பாத்துக்கணும் ப்ரெஷர்னால வேற ஒரு வேலையில விருப்பமே இல்லாம போயிருப்பாங்கல்ல. என்ன தெரியும், நானா வேலைக்கா புடிச்சேன். நான் வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்டா வரவங்களுக்கு வந்து நான் அந்த ஆஃபர் தரேன். உனக்கு வந்து உன் பேஷன் இருக்கா, அதை நோக்கி ஓட, அதுக்கு வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ட்ரிங்க்ஸ் பண்ண அலோவ் பண்ணுவோம் சார். அடடா, அழகான ஆஃபரா இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா, என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளோ அடிக்கணுமோ அடி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோவப்படாது. எங்க அம்மா ரொம்ப ஷார்ட் டெம்பர். ஆனா அவங்ககிட்ட அடிக்கவும் மாட்டாரு, திட்டவும் மாட்டாரு, நேரா போவாரு, ஒரே ஒரு சின்ன குவார்டர் வாங்கிட்டு வந்துறாரு, அடிப்பாரு, தூங்கிடுவாரு. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இப்ப நானும் ஷார்ட் டெம்பர் தான். நான் என்னதான் வந்துட்டு மூட் ஸ்விங்ல கத்தினாலும் சரி, கோவப்படாலும் சரி, என்கிட்ட சண்டை போடாது. ஒரு குவார்டர் வாங்கினந்தியா என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டே ஆபடுத்துறேன். அது ஒரு லிமிட்டா இருந்தா எனக்கு பெர்ஃபெக்ட்லி ஃபைன். அவங்களுக்கு அந்த ஆஃபர் தரேன் நான். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்ன ஆஃபர்களோ வீட்டோடு மாப்பிள்ளைக்கு. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். நீங்க கொடுத்த ஆஃபர்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடடா, என்னோட 25 வயசுல இந்த பொண்ணுங்கள்லாம் எங்க இருந்துச்சு, இவ்வளவு ஆஃபரை நான் வாழ்க்கையில மிஸ் பண்ணிருக்கேனேங்கிற ஒரு ஏக்கமே வந்துருச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த ஆஃபரை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல சார், இப்போ வந்து சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வந்து எங்க வீட்டில் இருக்க வரைக்கும் நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பேன். ஆனா அங்க போனா வாடகை மாடு மாதிரி ஆயிடுவேன். வாடகை மாடு மாதிரி ஆயிடுவேன். வீட்டோட மாப்பிள்ளையா இவங்க வர்றதுக்கு கொடுத்த ஆஃபர்ல எதை உங்களால ஏத்துக்கவே முடியல? இது எதுவுமே ரியாலிட்டி கிடையாது சார். அந்த பிங்க் சாரி சொன்னாங்க, நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏர்ன் பண்ணாதான் எங்க வீட்டில் மரியாதை இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இவ்வளவு நாள் வந்து பொண்ணு இங்கே வரும்போது அவங்க வேலைக்கு போனாதான் எங்கள் வீட்டில் மரியாதை கொடுப்பாங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. ஸோ மாற்ற வேணும்னு எதிர்பார்க்குற அவங்களே தான் இதையும் சொல்றாங்க. இதுல இருக்கிற ஆஃபர்ல உண்மையான ஆஃபர் என்னன்னா சார், வீடு தரேன், கார் தரேன், பிளே ஸ்டேஷன் தரேன், WWE பார்க்கலாம்னு சொல்றாங்க. வீடு
வீட்டுக்கு வேலைக்காரன், காருக்கு டிரைவர், அவங்க நாய் பூனை குட்டிக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து அவங்க தம்பிகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பாக்குறோம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வீட்டோட மாப்பிள்ளையா போறதுனால என்னெல்லாம் உங்களை கமெண்ட் பண்றாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சார் வெளியே இருக்கிற கண்ட இடத்துக்கு நம்ம என்ன மாப்பிள்ளையா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா பாக்கலாம் மிச்சர் நல்லா சாப்பிட்றல, மிச்சர் தான் சார் பேரு வைக்கணும். நம்ம பேரு மறந்துடும் சார். இதான் சார் இப்ப இருக்கிற மிச்சர்ங்கிற பேர் தான் நிக்கும். மிச்சர் பேரு தான் நிக்கும், நம்ம பேரு மறந்துடும். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். வெக்கம், மானம், சூடு, சோரணை எல்லாத்தையும் மூட்டை கட்டி தான் அங்க போகணும். கரெக்டா சொன்னேன். ஆனா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வாய் ஆகாது. ஒரு சமையல் வைக்கும் போது முதல் நாள் போய் சாம்பார் ஊற்றுவாங்க, சாப்பிட்டுக்கலாம். 2ஆவது நாள் ரசத்தை ஊற்றிடுவாங்க. 3ஆவது நாள் கை இருக்கு நீனே வச்சு சாப்பாடு சாப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஆக்சுவலாக இப்போ வந்து இவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி போயிட்டோம். நான் அவனை லவ் பண்ணுறேன், உன் கூட வந்துடுறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. ஒருவேளை இவங்க ஃபியூச்சரில் நீ போட்டுட்டுற ஷூல இருந்து நீ ஓட்டுற கார் வரைக்கும் எல்லாமே நான் கொடுத்தது, நான் மட்டும் லைஃப்ல இல்லைன்னா நீயே ஒரு 0 அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு சார். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. சார் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கும்போது நிறைய தலைகுனிவுகள் ஏற்படும். அப்படி நம்ம ஏற்படும் போது அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும். நம்ம ஒரு சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம மனைவிக்கே நம்மளை பிடிக்காம போயிடும். இவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், இவன் ஒன்றும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். வெயிடா டாவா ஆமாடா, என்னடா பண்ணுவ? உன்னை வாடா போடான்னு மட்டும் இல்ல, டீப்ல கூட திட்டுவேன். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு டெலிவரி வேலைக்கு போறா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு சுயமாக போற ஒரு பெண், அவங்க தன் காலில் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அதுவே ஒரு ஆண் ஒரு டெலிவரி வேலைக்கு போறான் அப்படின்னு சொன்னா இவன் வந்து சொசைட்டில ஒரு ஃபெயிலியர் ஆன ஒரு பையன், ஒழுங்கா வேலைக்கு படிக்கல, அவன் வந்து ஒழுங்கா இது பண்ணல, அதனால வந்து டெலிவரி வேலைக்கு போறான். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இந்த மாதிரி தான் சொசைட்டில ஒரு இழிவான இடத்துக்காக ஆண்கள் தள்ளப்படுறாங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் நினைச்சா பண்ணலாம். So